ஒண்ணு போடு 19 போட்டுறோம் 10 பாரியா கண்டிப்பா பாரியா அவசரமாக என்ன அழைத்த காரணம் இந்த நாட்டின் மனுமுடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? நானும் தெரியாது. இப்போது நாட்டின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா. சின்ன சிறு பாலகன் நாட்டை எப்படி சரி அப்பா எனக்கு திருமணமும் வேண்டாம். அப்பா நாடி நாடி கேட்கும் போது நாட்டை ஒப்படைத்தால் போதும். திருமணம் என்று கேட்டால் உடனே எனக்கு திருமணம் செய்தால் போதும். இப்போது நாடு வேண்டாம், திருமணமும் வேண்டாம், வேண்டாம். இருந்தாலும் என்னுடைய கோயில நாளும் நகர்வலம் சென்று நாட்டின் மக்களை குறைகளை கண்டறிய வேண்டும். நகர்வலம் சென்று நீ சரி என்று சொன்னால் இந்த நாட்டை நான் ஆளுகின்றேன். நான் சரி என்று சொன்னால் இந்த நாட்டை நீ ஆளுகிறாயா? தளபதியாரே சொல்லு. நான் காலாளன வேலையை கையா கையா செய்யவன் இந்த நாட்டை நீ ஆளப் போகிறாய். அதற்காக மகன் இருக்கிறான் தெரியும். போடா. பாட்டை கேட்டவன் என்னை பார்த்து என்ன பார்த்து கேட்டுவிட்டார். என்னை பகைத்துக் கொண்டு ஒருவருமே நாட்டில் வாழவே கூடாது. அனைவரையும் வணிக்க வேண்டும். புறப்படி என்று வழிவா. அதை நினைப்பதற்கு வரை கலைஞர் பட்டம் வேண்டுமா? தலைகுனியே வைப்பதா? சிரிப்பவர்கள் சிரிக்கட்ட மது ஆண்டவ திரும்பி ஆண்டவ திரும்பி
வயிறு வலிக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அங்கே எழுதி வைப்பார் ஏற்றிலே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற மது ஆண்டவ திரும்பி ஆண்டவ திரும்பி தோட்டகாக்க பாட்டவேலி பயிரம் என்பதோ அது கேள்வி கேட்க ஆண்டு நாம பார்த்து நிற்பதா. போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற மது ஆண்டவன் திரும்பி இங்கே நீ சிரிப்போம் முன் சிரிப்போம் ஆனந்த திரும்பி நல்ல தீர்ப்பு நாடு நிற்கும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற மது ஆண்டவன் திரும்பி ஆனவன் திரும்பி தமிழ் தரம் குரல் முன்றைத்து குரல் தரம் மரம் முன்றைத்து அறம் தரம் மனம் முன்றைத்து மனம் தரம் காதல் முன்றைத்து காதலினால் விளைவது மழலை மூன்றைத்து மழலைக்கு தேவை அன்பு அறிவு பாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தையுமே போட்டி விளங்குவதால் நம்முடைய பாரத தமிழ் திருநாடு அப்படி போய் வாழ்ந்த இந்த தமிழ் திருநாட்டில் ஒரு பகுதியாக விளங்கும் விஜயபுரி நாட்டில் ஏழையான குடிசை பிறந்து கலாச்செல்வி பெயர் பெற்று வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றார், அவன் பெயரோ கலச்செல்வி. கலச்செல்வியும் நானும் சின்ன சிறு வயதிலேயே தாய்த்தல் நீண்டு விட்டோம். அன்று முதல் வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து அரும்பாடு உடனே செல்ல வேண்டும். 6 தங்கையை சந்திக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அச்சமின்றி குணகுணைக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? ஒட்டமேடை மாநாட்டில் வாத காரணம் நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? சந்தையில் என்ன காரணம்? உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும். யார் காரணம்?
அம்மா இந்த மனசு சுத்தி முத்தி பார்க்கையிலோ சுத்தி போகாதவில்லை ஜபரதி பார்க்கையிலோ உன் மனசே வணக்கம். கண்ணல் என்று ஒலையை கேட்டினேன், பின்னல் என்று விலகிய மேனே. என்று என்னை நோப்பதனை இதே நாட்டில் பிறந்து பல செல்வி என்று பெயர் பெற்று சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். அதற்கு அதை பார்க்க வேண்டும். அண்ணா அண்ணா செருக்கிறாங்க பத்தியா பிறந்துங்க உங்களோட விளையாடி கொண்டு ஆமா ஆமா. ஏய் ஒரே தங்கச்சிக்கு செலவு கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுமா. எப்பா பார்த்தாலும் விளையாட்டாவே இருக்கணுமா நீ? அண்ணா வீட்டில் நீ இருப்பதே கிடையாது. தன்னை தலைமையா இருக்க பயமா இருக்கு. அதனால போயிருக்கேன். ஆமா அது மட்டும் இல்லம்மா, பெற்றெடுத்தால் தாய் தந்தை இறந்த நாள் முதலாய் தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாக பிரிந்து அருள் பாடுபட்டு வளர்த்திருக்கிறோம். உண்மைத்தான். ஒரு நாள் பார்க்கவில்லை என்றாலும் இந்த அண்ணனை இதயமே வெடித்து விடுமா. அப்படியா? எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி? பாசம் என்னும் ஓர் வழி வந்து பாசமல கூட்டும் ஆடுமைகள் அமல் வதிகாலே வாழ்க பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவியம் என்று அந்த நாள் நினைவுகள் இந்த நாள் மாறாது. நாளை நமக்கே இந்த நாளும் பல்கலைக்கழகம் வெளிப்படாருங்களே. பல்கலைக்கழகம் வெளிச்சதா
தாயிரம் இதயம் என்று மாறா நாளை நமக்கே நாடும் நமக்கு இப்படியெல்லாம் உன்னால பாசத்தை கொட்டி வச்சிருக்கிறோமா? அப்படியா? அது மட்டும் இல்லம்மா, உன்னை எதற்காக இவ்வளவு அவசரமா சந்திச்சேன் தெரியுமா? தங்கச்சி, அண்ணா உடனே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல. எனக்கா? ஆமாம்மா. என்ன சொல்ல செய்தி? தங்கச்சி, உடனே உனக்கு திருமண ஏற்பாடு வச்சிருக்கேன். உனக்குதான் திருமணம். உனக்குதா 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 உனக்கு அடச்சே மொத்தம் 2 பேர் தான் இல்ல இவ்வளோ பெரிய மேடை போட்டுக்கிறாங்களே 2 பேரும் தான் திரும்பலாம் நீ திரும்ப நான் திரும்பன்னு எதுக்கு சண்டை போடுறேன் திரும்பி வரதான் சொல்றேன். என்ன? ஏய், என் தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு வச்சிருக்கேன். அடாடே கல்யாணமான பாரு கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்டா, டேய். அம்மா தாலிங்களா யாரம்மா தாயா? இப்ப நான் செய்ய போறீங்க திருமணத்தை செய்யணும். நல்லா செய்வியா ஏய், கல்யாணத்தை பா கல்யாணத்தை நல்லா செய்வேன் நான் செய்யறேன் போ. பார் கொஞ்சா நீ செய் ஏன்னா எங்களுக்கு ஒரு புளி அதை வச்சு பழுப்பு வஞ்சி போட்டு போறா எப்பா ஏய், அந்த பல்ப் போனா போதும். உன் பல்ப் பத்திரமா பார்த்து போ. ஆமாங்க. அண்ணா ஏம்மா? ஏய் மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். மாப்பிள்ளை பத்தி யாரு சொல்றேன். யாரு மாஜா இது பாரு வந்தமா ஆட்டு மாத்தமா ஏந்து போனமான்னு இருக்கும் நான் ஒரு சவுத்தி பேசினுக்கிறீங்க நம்ம பிரிவு துட்டு குத்துற என்ன வேணா பேசுவீங்களா ஏய், இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதம்மா யாரா என்னடா கேட்டாங்கன்னா? அட கம்முனு இருமாண்ணா இருமா ஏய், என்னடா? ஓ கதை பத்தி என்னமா தெரியும் உனக்கு ஏய், ஆ? யாரு என்னதான் கேட்டாங்க? இல்ல நான் கம்முனு போறேன் நீ அப்பா மாப்பிள்ளன்னு கேக்குறாங்க ஏடா, உனக்கு யாரா பொண்ணு தரேன்னு சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்கிறாங்க நீ அப்பா மாப்பிள்ளை நல்லா ஏய். கேக்குறாங்க உனக்கு நான் பொண்ணு தரேன்னு சொன்னா இல்ல அவன் சொல்லுங்கிறான் நீ அப்பா மாப்பிள்ளன்னு அவங்க சொல்றாங்களா இல்ல, நீ வச்சுக்கோ. இல்லம்மா எனக்கு உடம்பு சரியில்லை நான் செய்யறது இல்லம்மா இப்ப பார்த்த உடனே சொல்லுவாங்க உனக்கு உடம்பு சரியில்லை. ஏய், நான் இப்ப சரியா செய்யறது இல்லம்மா ஏய், போடா, தர முடியாது, போடா. ஆமாங்க. அண்ணா ஏம்மா, மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம். ஓ ஒரு முறை தான் சொல்லுவேன் நான் திரு நீ அப்பான்னு கேக்குறேன் நான் இல்லைன்னா விட்டுறமா ஏய், நான் இல்லைன்ற நீ அப்பான்ற மறுபடியும் கேட்டாங்களா? கேட்டு கேக்குறேன் திரும்பி வா. வாடா. அண்ணா ஏம்மா, ஏய் அப்படி இல்லம்மா. உங்களுக்கு வேற தனியா சொல்லுவாங்களா நான் இல்லமான்றா நீ அப்பான்றா நான் கம்மில் தானே போல விட்டுறமாங்க நான் கம்மில் தானே ஏய், நான் இல்லை ஏய், நான் இல்லைன்னு சொல்றேன் பாபா நீ தான் மாட்டான் ஆமாங்க. அண்ணா ஏம்மா, ஏய் மாப்பிள்ளை யார் தெரியுமா? மாப்பிள்ளை யாரு? ஆத்துல இருக்கிறாரு நம்முடைய அத்தை மகன் சேகர கொடுக்கிறா. யாரு நம்ம நாய் சாகுறா நாய் சாகுறாங்க ஏய், சொந்தம்டா, ரத்த சொந்தம். ஆஹா மாத்தமாவனா அத்தை மகன்டா. அத்தமா என்ன செய்ய போறீங்க திருமணத்தை செய்யறேன். நல்லா செய்வியா? ஏய், கல்யாணத்தை பா பார்த்து செய்யுங்க போ. ஆமாங்க. ஏம்மா, அண்ணா அது மட்டும் இல்லம்மா, ஏய் மாப்பிள்ளை பேரை கேட்ட உடனே உனக்கு என்ன சந்தோஷமா அண்ணா வந்து? ஆத்திர இருக்கிற அத்தமோட சேகருக்கு திருமணமா சீக்கிரமா செய்யுங்க 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 செய்யுங்கடா செய்யுங்கடா பேரன்பு மிக்க கிராம பொதுமக்களே வருங்கால வாலிபர்களே உங்களை தேடி உங்களை நாடி நமது அருமை அண்ணன் போய் முட்டை திருடன் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் போய் திருடன் ஏய், போய் நானா திரும்பி என்ன சொல்ல வர சொல்லிட்டு போறானா? கோயம்புத்தூர். போய் திருடன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு போய் முட்டை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான சைலண்ட் அமைதியா இருக்கா? தவசனை கேட்டு வச்சுட்டு போப்பேன் கையிலே பிடிச்சி என் சௌகரியமா என் சௌகரியம் கையில்னா பிடிக்கிறேன் கைக்குன்னா போறேன் நீ உன்னை யாரு அங்க பார்க்க சொல்றது உன்னை யாரு அங்க பார்க்க சொல்றது ஏய், ஓ அம்மா நாட்டாம்கார் யாருப்பா ஐயா நாடகத்தை ஒரு 10 நிமிஷம் நிறுத்துற ஐயா நாடகத்தை ஒரு 10 நிமிஷம் நிறுத்துற ஐயா
இப்ப இவங்க 2 பேரும் செய்ய போறாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் 10 நிமிஷம் பரமிஷன் இப்பதானே தங்க சொல்லிச்சு ஆனா செய்யினா வந்து மாப்பிள்ளை பேர் கேட்ட உடனே வந்து ஆமா அதுக்கு ஆசை வந்துட்டு சரி சரி ஆமாங்க ஏமா அண்ணா அது மட்டும் இல்லம்மா வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல காரியம் வந்து ஐக்கியம் வர்றேன் வெள்ளிக்கிழமை வானாக வெள்ளிக்கிழமை ஏன் வேணான்ற வெள்ளியோ கொல்லியோன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை வானாங்க சரி விட்றா சனிக்கிழமைடா சனி முச்சு நாள் சனிக்கிழமை வானாங்க ஞாயிற்றுக்கிழமைடா நாய்ப்படாத நாள் ஞாயிற்றுக்கிழமை வானாங்க திங்கக்கிழமைடா தீப்பட்ட நாள் திங்கக்கிழமை வானாங்க செவ்வாய்க்கிழமைடா செவ்வாய் வராதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வானாங்க புதன்கிழமை புத்துலுக்கிற பாம்பு கூட வெளியே வராது. புதன்கிழமை வானாங்க ஏண்டா கடைசியில் இருப்பது ஒரே நாள் விசாயமோ கசாயமோ ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை வானாங்க சொல்லி முடிச்சியா மறுபடியும் வெள்ளிக்கிழமை தான் வரும். மறுபடியும் வெள்ளி வார்த்தை. ஆமா கேட்டு பாரு யாரலாம் நான் என்ன சொல்றேன்னா அந்த 7 நாள் அங்க நீக்கிட்டு எத்தாவது ஒண்ணு எத்தனை வச்சு ஐயா நான் என்ன சொல்றேன்னா இந்த 7 நாள் விட்டுருங்க. 8வது நாள் ஒரு நாளைக்கு என்ன நாள் அது நாள் தெரியுமா? அதுதான் சண்டே. சண்டே ஞாயிற்றுக்கிழமை 2 ஒண்ணுதான் 2 ஒண்ணுதான் எனக்கு தெரியும். எப்படி தகராம்பர் சன்ட்ரா வச்சுட்டு போட்டு பல்லு இல்லாத கிராம்பர் அவன் எங்க தம்பி. அவன் எப்படி அவனுக்கு தம்பி எங்க சிட்டி ஓத்தா பையன். அவன் எங்க சித்தி பையன். அவன் என்ன சொன்னான்னா ஏன்னா இந்த சண்டேவன் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள்ல வரதுனாலதான் வீட்டுல அப்பா ஒரே நாள் கறி எடுக்கிறாங்க. அதனால இது 2த்தையும் பிரிச்சு வச்சுட்டான். 2 நாள் கறி எடுப்பாங்க. கறி எடுத்து சாப்பிடறதுக்கான 2 எங்களுக்கு கறி தானே முக்கியம். இப்ப என்ன செய்ய போறேன்? திருமணத்தை செய்யறா நல்லா செய்வீங்களா? அதான் கல்யாணத்தை நல்லா செய்வாங்க. சுத்தி சுத்தி அடிக்கிறேன் அண்ணா எல்லாம் ஒன்னாமா அவனை ஊடால சேர்க்காதமான்ற அவன் கூட சேராதமான்ற ஏன் முடியாமா சார் பொட்டிக்கார கூட போய் பத்துக்கோ. ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. சைலண்ட் கல்யாணம் பண்ண போறேன் எத்தனை லட்சம் பணம் வச்சுனுங்கிறீங்க? அது நிக்கல ஐயா. ஐயா எத்தனை லட்சம் பணம் வச்சுருங்க? கடன் எல்லாம் வாங்குறீங்க பிரதர். சைலண்ட் ஐயா 75,000 விக்குது இன்னைக்கு. 1 லட்சம் ரூபாய் ஆக்காத உடப்பாட்டல் எப்படி ஐயா? கடன் வாங்காத கல்யாணம். ஆமாங்க நான் சொல்றேங்க. யோசனை நான் சொல்றேன் ஐயா. சைலன்ஸ் ஐயா. கடன் வாங்காத கல்யாணம் ஐயா. எனக்கு 2 தங்கச்சிங்க. யார் 2 தங்கச்சி கல்யாணத்தை ஒரே 2000 ரூபாய். ஒரே 2000 ஒண்ணும் கிடையாது. 2000 ரூபாய் எத்தனை ஒரு போன் கடைக்கு போனேன். 1000 ரூபாய் 2 ஜியோ போன் வாங்கினேன். கல்யாணம் வந்து போன்ல இருக்குது. அதான் இது லிங்க் ஐயா. 1000 ரூபாய் 2 ஜியோ போன் வாங்கினீங்க. 2 போன் எடுத்து வந்து என் 2 தங்கச்சிக்கு ஆளு கொண்டு கொடுத்துங்க. 2 நாள் கடை தெருவுக்கு அனுப்பிச்சேன். 3வது நாள் ஒரு போன் நம்பரோட வீட்டுக்கு வந்து 4 நாள் பேசிச்சு. 5வது நாள் ஆள் எஸ்கேப். மரியாதை கட்டுங்க என் குடும்பத்தை பத்தி பேச.
என் குடும்பம் கௌரவமான குடும்பம்டா. ஏய் என் குடும்பம் கௌரவமான குடும்பம். என் குடும்பம் கௌரவமான குடும்பம்டா. என் குடும்பத்தை பத்தி குறை சொல்றேன். என்ன குறை கண்டுபிடிச்ச? என்ன குறை கண்டுபிடிச்ச? என்ன சொல்ல பாரு. அது யாரு தெரியுமா? யாரு? சொந்த பெரியப்பா பசங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்பா. பெரியப்பா பசங்களை கல்யாணம் பண்ண கூடாது சத்தங்க தான் இல்லப்பா. பெரியப்பா பசங்களை கல்யாணம் பண்ண கூடாது சத்தங்க தான் சொல்லி கொடுத்துட்டு. என் குடும்பம் கேவலமான குடும்பம். என் குடும்பம் கௌரவமான குடும்பம். எப்படிடா கௌரவமான குடும்பம்? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. அது 6 மாசம் போய் காமிக்குது. எப்படிடா கல்யாணம் ஆகி 3 மாசம் 6 மாசம் எப்படி? எதிர் வீட்டுக்காரங்க கூட 3 மாசம் குடும்பம். அண்ணா ஏய் ஏமா அண்ணா அது மட்டும் இல்லம்மா, அது கிடையாது. வெள்ளிக்கிழமையே திருமணம் நான் பரிசம் போட்டு வரேன். அப்படி ஆகட்டும். உங்களுடைய திருமணத்துக்கு யாரெல்லாம் வர வர வைக்க போறீங்க? இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வர வைக்க போறீங்க. எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி? காமாட்சி மீனாட்சி தெரியுமா? நீங்க கண்டாயம் வர வேண்டும் புரியுமா? பெண்டாட்சி சொல்லை தக்காத பிள்ளை கல்யாண சாப்பாடு போடவா கண்ணு போடவா இந்த ஊருக்கு பார்த்து திருமணம் கட்டவாக்கம் கிராமத்துல யாருமே அப்பேற்பட்ட திருமணம். எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி? இந்த வீதி எல்லாம் வீதியெல்லாம் பந்தல் போடணும் பச்சை மாவிளக்கு தோரணம் காரி வச்சு அடிக்கணும் கச்சேரி வைப்பாங்க. கல்யாண சாப்பாடு போடவா கண்ணே போடவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு உனக்கு திருமணம் நடந்து முடிந்து 10 மாதம் கழித்த உடனே என்னென்னலாம் நடக்கணும் தெரியுமா? என்ன நடக்க வேண்டும்? 10 புள்ள தங்கச்சி இல்ல 10 புள்ள போதுமா? 2 ஏன் குறை வச்சுட்டு ஒரு டசன் அறுபத்தோம்? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இதுனா வெயிரா இல்ல டேங்கரா வயிறுடா இல்ல டிப்பர் லாரி ஆயிடுது. நான் லோடு கணக்குல ஓட்டுறேன். எனக்கு இருப்பது ஒரே தங்கச்சி. அதனால செய்யப்பறியா? எத்தனை பசங்க பெத்து போட்டோம். அது பெத்து போட்டோம். நான் வளர்த்து விட்டுருந்தேன் அப்படின்றீங்க. ஆமா. அது அப்படி பாடக்கூடாதுங்க. எப்படி? ஓ தங்கச்சிக்கு அது தெருவா லோன்னு இல்ல விலகத்தை சொல்றவா ஐயா. உங்களுக்கு எத்தனை பசங்க? எத்தனை பசங்க சொல்லுங்க. எனக்கு 3 பசங்க. 3 பசங்க பொண்ணு ஆனா 3 பொம்பளை பசங்கடா. 3 பொம்பளை பசங்க. உண்மை சத்தியமா பெத்த 3 பசங்களே மாமியார் வீட்டுல எடுத்து போய் விட்டு வாங்கிட்டு ஏண்டா பெத்த 3 பசங்களே மாமியார் வீட்டுல விட்டு வாங்கிட்டு வரான். இதுல தங்கச்சிக்கு 10 போதுமா? பாட்டி கிட்ட தங்கி படிக்குதுங்க. எப்படி 6 வருஷமாவா 7 வருஷமாவா? எப்பத்துல தெரியுமா? பரவாயில்லடா. நீ மாமியார் வீட்லயே குளிர் காயிற. எனக்கும் கீராளுங்கள மாமியாருன்னு வந்து இப்ப நான் செய்ய போறீங்க. நல்லா செய்வீங்களா?
பட்டன் போடவே போட மாட்டேன். தேவையா பையன் ஒழுங்கா தைச்சுன்னா நான் ஏன் போடாது வரேன். ஏய், தைச்சு தேவையா பையன் இன்னும் யாரா? அது கேட்டோம்னா அதே தம்பளுக்கு போறவன் யாரு? அதை தொட்டு போ. ஆமாங்க. அண்ணா, வருகின்ற வெள்ளிக்கிழமையே உனக்கு அண்ணனுடைய கிழக்கு திருமணம் நன்றி. இந்த அண்ணன் நான் பரிசு போட்டு வரேன். பத்திரமா குளக்கரைக்கு சென்று தண்ணி கொண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு ரத்தமகள் சேகருக்கு திருமணம் என்று என்னுடைய அண்ணன் ஆத்திற்கு பரிசுப்படுவதற்காக சென்றிருக்கிறார். இப்போது குளிக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன். பாய் பாய். நான் நகரங்களை செல்லப்போவது கிடையாது. இருந்தாலும் அதோ தெரி பொற்றாமரை குளத்திற்கு சென்று தண்ணி தாகத்தை அறிந்து வேண்டும். தண்ணி தாகத்தை அறிந்துவிட்டு இந்த இளவரசருடைய பழக்கம் எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை தொட்டு ருசி பார்ப்பது வழக்கம். அப்படி இருக்க அதோ தெரி பொற்றாமரை குளத்தில் அருகே சென்றால் ஏதாவது ஒரு கணிப்பெண் வருவார். தக்க வேட்டையாக இருப்பேன். இன்னத்துக்கு அங்க போறேன். யார் பொண்ணு ஒண்ணு எனக்கு சொல்லக்கூடாது. ஏண்டா பொண்ணு ஒண்ணு எங்கால சொல்லக்கூடாது. சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணிருக்கான். வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கான். எங்க வீட்டுல இருக்கு. அப்பேற்பட்ட பெண் இருக்கா? ஆமாங்க. அழகான பெண் இருக்கா? சூப்பரான பெண். ஏன்டா இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்ல? நீ கேட்கல நான் சொல்லல. நான் கேட்கலையா? ஆமாங்க. இப்ப கேட்கற சொல்றேன். எங்க செவுட்டு மாமியார் சும்மா தாங்குறீங்க. செவுட்டு மாமியார் தானே கட்சி. செவுட்டு மாமியார். யார் மாமியார்? சிவா மாமியாரா? சிவா செவுட்டு மாமியார். செவுடு செவுடு இல்ல செவுட்டு மாமியார். செவுட்டு மாமியாரா? செவுட்டு மாமியார். என்ன வயசாயிருக்கான்? ஒரு 60-65. ஒரு 60-65 தேடி பார்த்தேன். அதுதானே எனக்கு பொருத்தம். நான் போதாது உனக்கு. எனக்கு பொருத்தம் அதுதான். நல்லா அப்படியே நடக்குமே. அது இட்டு மொத்தக்கே நேரம் சரியாங்கடா. டேய் வேற என்ன பண்ண? ஏன்டா ஆபரேஷன் பண்ண உடம்பு பேசி நீ நான் செய்ய போற ஆபரேஷன் இன்னைக்கு ஏன் பொட்டிக்காரன் பாத்துருக்கான் உங்க குடும்பத்தை கேட்டாங்களா? கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க பொட்டிக்கார என் குடும்பத்துக்கு பண்ணிக்கிறான் பாத்துருங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற சண்டை சத்துருவங்களை பாத்துருங்க. அவருக்கு தெரியுமா? டேய் உன் எனக்கா நான் எங்க இருக்கிறேன் அவரு எங்க இருக்கிறாரு? நான் என்ன இப்ப தவறா சொல்றேன்? உன் குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துனுங்கிறாரு. எதுனா அர்ஜென்ட் ஆபத்து காசு கேட்டா தராருன்னு சொன்னேன். அப்படியா? இதான் சொன்னேன். வேற எதுனா கடனா தராரு? வேற எதுனா பண்றேன்னா சந்தேகத்துல கேக்குறா. சந்தேகமா? எனக்கு எதுவும் இல்லைங்க. வந்துக்கிறேன். எங்க போனோம்? எங்க போனோம்? ஒற்றாமரை ஒற்றாமரை குளம். ஓடோடி வந்த பிறகு ஆடி பாடி செல்லப்பட்டு எப்படி தெரியுமா? இல்லாமல் கண்ணுக்கு தென்படவில்லை. குளக்கரைக்கு வந்து விட்டோம். அத்தை மகனை எடுத்த உடனே என்னிட மனசுல ஆசை பிறந்து விட்டது. எப்படி தெரியுமா? நான்
நான் தூங்கியே ரொம்ப நாளானது அதிலே எனக்கு ஒரு மோகம் வந்தது அழகான பாடலோசை, அருமையான பாடலோசை. அந்த பாடலோசை கேட்ட பிறகு அந்த பெண்ணே அழகாக இருப்பார். அந்த பெண்ணை நாம் அடைந்தே தீர வேண்டும். புறப்படு. படைத்தான் எனக்கு ராமதேவனே படைத்தான் எனக்கு ராமதேவனை படைத்தான் எனக்கு ராமதேவனை தெரியாது. சீக்கிரமா தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும். எதுக்குடா பாத்தீங்க மயிரா புடங்கோ எங்கடா ஏண்டா ஏண்டா யாய் இந்த இடத்துல ஒரு வேலை போய்ட்டாடா உங்களுக்கு வேலை இல்ல ஆடா விக்ஷா ஐயா யாருடைய பெயர் எந்த நாட்டை சேர்ந்த ஐயா நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மையான குடும்பத்தில் பிரிந்து கலைச்செல்வி பேரு பெற்று வாய்ந்து வருகின்றேன். கலைச்செல்வி அழகான பெயர், அருமையான பெயர், உருவத்துக்கு ஏற்ற பெயர் கலைச்செல்வி. சப்தா சப்தா பால் சப்தா தேன் சப்தா 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 டேய் அது சப்தா சப்தா அதுனா சப்தா தெரியவே வராதா? உன் ஸ்கூலுக்கு போலியா போலியா? அதுனா பால் சப்தா தேன் சப்தா என்னது என்னது? பால் சப்தா பால் சப்தா மேல் சப்தா மேல் சப்தா ஐயா எங்கடா? நின்னு சப்தா மேல் சப்தா நின்னு சப்தா மேல் சப்தா மேல் சப்தா மேல் சப்தா பக்காங்க சப்தா கி சப்தா. அப்படியா? டேய் இந்த இடத்துல உன் கண்ணுல கூட பார்க்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்ததே தவறு. எங்க வைக்கணும் இந்த வியாபாரம்? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கணும், ஒரு கடை தெருவில் வைக்கணும், வீதியில வைக்கணும். இந்த ஆணு பெண்ணு தனியா பேசுற இடத்துல வைக்கிறது சப்போட்டா வேற எங்கதான் வியாபாரத்தை சரி கடை வீதியில வீடா போடா. ஐயா அமல்லி முல்லை கர்மாந்திரோ அமல்லி முல்லை கர்மாந்திரோ அமல்லி முல்லை கர்மாந்திரோ
கனகாம்பரம்டா டேய். டேய் கரமாந்திரம் கனகாம்பரம் பேர் தெரியல. கரமாந்திரம் கனகாம்பரம்டா. கரமாந்திரம் யார் கரமாந்திரம்? சிவப்பு கலர்ல இருக்குது கரமாந்திரம் கனகாம்பரம் தெளிவா சொல்லு. அதான் கரமாந்திரம் கனகாம்பரம் நான் தெளிவா சொல்றேன். சரி சாவு முஞ்சி வாங்கிக்கிறியா ஐயோ, பேரே மறந்துட்டேடா. டேய் சாவு முஞ்சி சாமுந்திரா. டேய் சாவு முஞ்சி டேய் சாமுந்திரா தெளிவா சொல்றேன். டேய் சாவு முஞ்சி இப்படி எல்லாம் சொன்ன வியாபாரம் நடக்காது. தெளிவா சொல்லு. அம்மா என்னடா ஓ என்னடா சப்பிங் வாங்கிக்கிறியா அட சனினே உன பாரு வெயில போடும் டேய் அட பாவி உன பாரு தப்பி கெடுக்கும் அட பாவி உனக்கு பூ பேர் தெரியுதாடா நான் சப்பிளிங்க ஏச்சி வாய் மூடுறா சம்பிங்க பூ பேர் தெரியலடா கூட பெருசா பூ விக்கிறதுக்கு வந்திருக்கிறிய சனினே அது பேர் என்ன தெரியுமா சப்பிங்க வாய மூடுறா நான் சொல்றது கேளுடா டேய் எவ்வளவு அழகான பேர் சம்பிங் அது வைத்திருக்கிறார்கள் அதான் சப்பிளிங்க ஏச்சி வாய மூடு வாங்கிக்க மாட்டேன் வேணாடா கரமாந்திரம் வாங்கிக்கிறியா டேய் கனகாமரம்டா சாவு முஞ்சியா சாமந்திடா அது முண்டோ மூடி டேய் கரமாந்திரம் ஏய் வேற என்ன கனகாம்பரம்? நீ எல்லாம் சப்பிளிங் வாங்கிக்கிறியா சம்பிங்கடா டேய். போயிட்டு வாடா. அடுத்த வீடு வீடா. ஐயா, நான் யாருன்னு தெரியுதா? நீங்க யாருங்க இந்நாட்டு இளவரசன். அப்படியா என்னுடைய பேரு இளவரசன். ஆஹா ஆகையால் ஐயா அதெல்லாம் போகட்டும் சோடா 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 பன்னீர் சோடா 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 ஏண்டா இது எங்க திருடின்னு வந்தா? எங்கடா திரியாதா? அந்த விக்ஸ் கோல் வச்சிருக்கீங்க பாரு எங்க உள்ள வச்சிருந்தா பாக்ஸ். ஆமாங்க. அது எடுத்துன்னு வந்தியா? சோடா டேய் கோலிக்கிற சோடாவா கோலி இல்லாத சோடாவா கோழி இருக்கிற சோடா தான்யா ஆ சோடா சாப்பிடுறீங்களா அவரு கொடு ஏண்டா சோடா விக்கிற இடமாடா இது? என் வியாபாரத்தை எங்கதான் செய்யட்டும் வியாபாரம் செய்ய இடமே கிடையாதா? எந்த இடம் ஏண்டா ஒரு ஊரா போடா வியாபாரத்துக்கு. ஊர் ஊர போன உங்களுக்கு இந்த இடம் தானா கச்சுது?